ஆன்மீக தேடல் உள்ள ஆத்மாக்களுக்கான பதிவு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகத்தை தவறாக புரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க. சில இடத்துல இந்த யூடியூப் குருமார்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை அவங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கருத்துக்களை பல விஷயங்கள் நீங்கள் நேரடியாக அவங்க கூட பேசி தொடர்பு கொண்டு அதில் இருக்க முரண்பாடுகளை நீங்கள் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள முடியாது. அதுக்கு யாரும் அந்த நேரமும் டைமும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும் வகுப்பெடுக்கிறங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை வர சொல்லி உட்கார வச்சு ஒரு உபதேசங்கிற பேரில் அவங்க புத்தகத்தில் படித்த சப்ஜெக்டோ இல்லை அவங்களுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தியை மெசேஜை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மெசேஜை கொடுத்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பயிற்சியை, இந்த பயிற்சி போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்மளும் பண்ணுவோம், சில அனுபவம்லாம் கிடைக்கும், அந்த கருத்துலாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி தியேட்டரில் போய் சினிமா பார்க்கும்போது அந்த படம் பிடிச்சிருக்க மாதிரியும் இருக்கும், பிடிக்காத மாதிரியும் இருக்கும், ஏதோ ஒரு குழப்பத்தில் பார்த்துட்டு முடிஞ்சு நம்ம வெளியே வந்துடுறோம். அது மாதிரி தான் நீங்கள் எங்கேயோ ஒரு பயிற்சிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த பயிற்சி பண்ணுங்கள், இத்தனை நாளில் பண்ணுங்கள், மாற்றம் ஏற்படும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க, உங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல மனக்குழப்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ இந்த மனம் பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று தேடுற அன்னைக்கு அதை ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் ஒன்று கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடும், அதை அப்படியே விட்டுரும். இப்படி தான் நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் போவீங்க, அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அது போர் அடிச்சிடும், உங்கள் மைண்டு உங்களை டைவெர்ட் பண்ணி மறுபடியும் வந்துடும். இப்படி நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக போகிறீங்களோ எங்கே போனாலும் உங்களால் கன்சிஸ்டன்சியாக எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு இடத்துல வெற்றிடம் மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருக்கும். எதுலேயுமே ஒரு கண்டினியூட்டி இருக்காது. இது இயல்பாகவே எல்லா ஆன்மீக தேடுதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனவியாதி. இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சடனாக ஒன்று தோணுது, ஒன்று சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா கான்வர்சேஷன் வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு அந்த கான்வர்சேஷனை உரிமையை கொடுக்கக்கூடிய குரு யார் இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் கூப்பிட்டு சந்தேகத்தை கேட்கணும், அதுக்கு பதில் கொடுக்கணும். எல்லா கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் அள்ளி கொட்டி தீர்த்து அதுக்கு பதிலை பெற்றால் மாத்திரம்தான் உங்கள் மனம் ஒரு இடத்துல நிறைவு அடையும். நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாதான், கலந்துரையாடுதலில் ஏற்படுத்தும் பொழுது தான் நிறையா பரிமாற்றங்களில் அந்த குருவிட்டு இருக்கக்கூடிய அவருடைய ஞான அனுபவம் உங்களுக்கு ஒரு மலராக உங்கள்கிட்ட சேரும். அப்போ தான் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அது ரெண்டும் சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரு நல்ல நிலையை அடைவீங்க.